Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல இருந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்கருடைய பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங். இதுல வந்து நான் ரெண்டு யூஸ் கேசஸ் கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்கர் ஃபைல வந்து டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணும். டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணும்போது டாக்கர் இமேஜ் வந்து கிரியேட் ஆகாது. அது இடையில வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். அது எதனால வந்து ஸ்டக் ஆகி நிற்குன்னு சொல்லி பார்த்து அந்த டாக்கர் ஃபைல டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ண அப்புறமா அந்த டாக்கர் இமேஜை டாக்கர் கண்டெய்னராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ். செகண்ட் யூஸ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் கண்டெய்னருடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அது எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய லாக்ஸ் செக் பண்ணி எதனால அந்த கண்டெய்னர் வந்து எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த எரரை பேஸ் பண்ணி நம்ம இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து செகண்ட் யூஸ் கேஸ். இந்த ரெண்டு யூஸ் கேஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டாக்கர் ஃபைல் வந்து ஃப்ரம் உபுண்டு கொடுத்துருக்கேன். மெயின்டைனர் வந்து ஆல்வின். இதில் வந்து அப்பாச்சி 2 பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏபிடி கெட் அப்டேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்பாச்சி 2க்கு வந்து ஒரு ரன்னிங் டைரக்டரி கொடுக்கணும். அது வந்து /var/run/apache2ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த அப்பாச்சி 2க்கு வந்து ஒரு குரூப் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாகின் டைரக்டரி, ரன்னிங் டைரக்டரி, அதுக்கப்புறமா எக்ஸ்போஸ் 80 போர்ட்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அப்பாச்சி 2 வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகணும். அதுக்கு வந்து இந்த கமாண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாக்கர் ஃபைல் வந்து டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணலாம். அதோட நேம் அப்பாச்சி 2 இமேஜ்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் நேம் அப்பாச்சி 2 இமேஜ். இந்த இமேஜ் வந்து டாக்கர் கண்டெய்னராக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். /8383 கண்டெய்னர் போர்ட், 80 வந்து கண்டெய்னருக்கு உள்ளாடி அப்பாச்சி 2 ரன்னிங்ல இருக்கு. ஸோ அதோட போர்ட் நம்பர். டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் வந்து எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸில் வந்து நமக்கு வந்து டைம் ஜோனில் வந்து இங்கே ஸ்டாப் ஆகிருக்கணும். இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டாக்கர் வெர்ஷனில் வந்து டைம் ஜோனில் வந்து இங்கே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நியூ டாக்கர் வெர்ஷனில் வந்து அந்த டைம் ஜோன் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து அதுவே டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் யூஸ் கேஸ் பார்க்குறோம். செகண்ட் யூஸ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி ப்ராசஸ் ஐடி ஃபைல் இஸ் நாட் டிஃபைன்ட், அப்பாச்சி ரன் யூசர் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா வந்து நம்ம டாக்கர் ஃபைலில் அப்பாச்சி ரன் யூசர் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்பாச்சி ரன் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலே இல்லை. ஸோ அப்பாச்சி ரன் யூசர்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்களா கண்டெய்னர், அதை வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரன்னிங்கில் அந்த கண்டெய்னர் இல்லை, எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ் கண்டெய்னர் வந்து டெலிட் பண்ண போகிறேன். ரிமூவ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்பாச்சி 2 இமேஜ் அதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டாக்கர் ஃபைலை வந்து திரும்ப கிரியேட் பண்ணலாம். ஸோ டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கிரியேட் ஆன டாக்கர் இமேஜ் வந்து டாக்கர் கண்டெய்னராக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ டாக்கருடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்பாச்சி 2 இமேஜ் வந்து அப் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பாச்சி 2 இமேஜ் வந்து எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸில் இருந்துச்சு. இப்போ வந்து அப் ஸ்டேட்டஸில் இருக்குது. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் லாக்ஸ் கொடுத்து அந்த கண்டெய்னர் இமேஜ் நேம் நம்ம கொடுத்துட்டு அதில் வந்த எரர் பேஸ் பண்ணி நம்ம அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து ரியல் டைமில் வந்து டாக்கரில் வர எரர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். That's all for this lecture.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.